ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம தங்கலான் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 3 நாட்கள் முடிவில் ஸோ வசூல் விருத்தத்தை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த முக்கியமான நடிகர்கள் வந்து நம்மளோட சியான் விக்ரம் ஒன்று. ஏன்னா வந்து அவரோட நடிப்பு வந்து அடுத்து கமலுக்கு அப்புறம் வந்து டெடிக்கேட்டடான ஒரு ஆக்டர் அப்படின்னா நிறைய பேர் வந்து விக்ரம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ விக்ரமோட நடிப்பில் லேட்டஸ்ட்டாக வந்து திரைப்படம் தங்கலான். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 15 வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து ரஞ்சித் தான் வந்து இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தை வந்து ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல்ராஜா தான் வந்து தயாரிச்சிருந்தார். ஸோ நம்மளோட இசையமைப்பாளர் ஜி பிரகாஷோட இசையும் வந்து ஸோ இந்த திரைப்படத்துக்கு பெரிய ஒரு ப்ளஸ் அமைஞ்சது. ஸோ நம்மளோட தங்கலான் திரைப்படம் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து நம்மளோட தங்கலான் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனத்தை மட்டும் தான் பெற்றுட்ருக்கு. ஆனாலுமே வந்து இன்னும் சில ரசிகர்கள் வந்து படம் வந்து ஒரு சூப்பராக இருக்குது அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எல்லாருமே வந்து காமனாக சொல்கிற ஒரே பதில் என்னன்னா, ஸோ நம்மளோட விக்ரமோட ஆக்டிங் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்பவே செம்மையாக இருக்குது அப்படின்றத வந்து பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதேமாரி வந்து ஒரு பார்வதி, மாளவிகா மோகன் இவங்க ஆக்டிங்லாம் கூட சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து பாராட்டிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஜி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்பவே படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சுதான். இந்த நிலையில் வந்து நம்ம தங்கலான் திரைப்படத்தோட 3 நாட்கள் முடிவில் வந்து உலகளவில் வந்து நம்ம தங்கலான் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 40 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இன்னும் வரும் நாட்களில் நம்மளோட தங்கலான் திரைப்படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.